தமிழ் மொழியில் பல பேர் தடுமாறுறாங்க. இன்றைக்கு எங்களோட தாய்மொழி எழுத்துக்கள் எத்தனை என்றால் 247 தவறாக படிப்பித்து கொண்டு போகிறோம். இல்லை, 37 எழுத்துக்கள். ஆங்கிலத்திலே ஒரு கா என்ற வரைய கேயும் ஏயும் சேர்ந்தால் கா அந்த ஒரு எழுத்து உருவாவது போல் இக்கண்ணாக மாறாகும். உயிரும் மெய்யும் இணையும் பொழுது அந்த தன்மை உருவாகின்றது. அதே போல் தமிழ் மொழியில் தனித்துவம். அம்மா அப்பான்ற 2 வார்த்தைகளை பார்த்தோம்னு சொன்னால் அந்த உயிரெழுத்து இம்மன்னா இப்போ ரெண்டுமே மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து. இந்த வார்த்தைக்குள் உள்ள தன்மை அப்பா என்பது வல்லின வார்த்தை. அந்த வார்த்தை அப்பா வலிமைமிக்கவர், அம்மா மென்மையானவள். இவ்வாறு தமிழை நாம் உற்று நல்ல வகையில் படிக்க வைக்கிட்டால் அந்த நபரால் கவிஞராக, பேச்சாளராக, எழுத்தாளராக என்னால் எண்ணங்கள் தான் நீங்கள் வண்ண வடிவமாக வருவது. எங்கள் எண்ணம், சிந்தனை, பின்னர் செயல்பாடு. அந்த சிந்தனை உருவாக்க எண்ணங்கள் உருவாக வேண்டும். அந்த எண்ணம் உருவாகினால் அவரால் வண்ணம்